அனைவருக்கும் வணக்கம் நண்பா. அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 6வது இயல் பகுதியிலிருந்து இன்றைக்கி நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். இன்றைய டெஸ்ட்டில் 54 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த 54 கேள்வியையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, எல்லோரும் படிச்சுட்டு வந்துட்டிங்களா? டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? சரி, ஓகே, கேள்விகளை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். யார் கால சிற்பங்களில் குதிரையின் உருவங்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன? யார் கால சிற்பங்களில் குதிரையின் உருவங்கள் அதிகம் இடம்பெற்றுள்ளன? விடையை பார்க்கலாங்களா? விடை, விஜயநகர மன்னர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்பங்களில் தான் குதிரைகள் அதிகம் இடம்பெற்றுள்ளது. அடுத்து 2வது கேள்வி. சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல்களை பொறுத்துக. யார் எழுதுனாங்க, எந்த நூலுங்கிறத பொருத்தணும். பொறுத்தலாங்களா? விடையை பார்க்கலாங்களா? சூடிய பூ சூடர்க்க, இது எழுதியவர் நாஞ்சில் நாடான். ஒரு சிறு இசை எழுதியவர் வண்ணதாசன். மின்சாரப்பூ எழுதியவர் மேலாண்மை பொன்னுசாமி. ஒரு கிராமத்து நதி எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்து 3வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? மைவனம் அப்படின்னா மலைநெல், முருகியம் அப்படின்னா குறிஞ்சிப்பறை, பொலம் அப்படின்னா அழகு, கடறு அப்படின்னா காடு. அடுத்து 4வது கேள்வி. தி. ஜானகிராமன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். இது கொஞ்சம் பெரிய கேள்வி தாங்க. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாமா? தமிழ் கதையுலகம் நவீனமயமானதில் இவரின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இது சரி. ஜப்பான் பயண அனுபவங்களை உதயசூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்திரன் என்னும் மாத இதழில் 1967 எழுதினார். இந்த பாயிண்ட் தவறு. என்ன தவறுனா, சுதேசமித்திரன் என்பது வார இதழாக இருந்தது. அப்போது அது மாத இதழ் கிடையாது, வார இதழ். அதனால் இந்த பாயிண்ட் தவறு. 2வது பாயிண்ட் தவறு. அடுத்து 3வது பாயிண்ட். ரோம் செக்கோஸ்லோவோகியா சென்று வந்த அனுபவங்களை கருங்கடலும் கலைக்கடலும் என்னும் தலைப்பில் 1974 நூலாக வெளியிட்டார். இந்த பாயிண்ட் கரெக்டு தான். அடுத்து 4வது பாயிண்ட். காவிரி கரை வழியான பயணத்தை நடந்தாய் வாலி காவேரி என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார். இந்த பாயிண்ட் கரெக்டு. அப்போ 2வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு, மற்ற பாயிண்ட் எல்லாமே சரிதான். அடுத்து 5வது கேள்வி. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது? பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று மாமல்லபுரத்தில் தான் இருக்குங்க. மாமல்லபுரம். அடுத்து 6வது கேள்வி. ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் ஆற்றி விருந்துபட கிடந்த அருந்தொழில் அரங்கம் என்னும் நூல் எது? இப்படி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை தான் இந்த வரி இருக்கிறது. அடுத்து 7வது கேள்வி. உழுவார் உலகத்தார் ஆணி அக்தற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இது ஒரு திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை, இதில் வந்திருக்கிறது ஏகதேச உருவக அணி வந்திருக்கு. ஏகதேச உருவக அணி. அடுத்து 8வது கேள்வி. பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி என்ன? பொதுவர்கள் பொலிவுற போர் அடித்திடும் நிலப்பகுதி முல்லை நிலப்பகுதிங்க. முல்லை. அடுத்து 9வது கேள்வி. பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும். பொறுத்துங்க பார்க்கலாம். பொருத்தியாச்சுங்களா? விடையை பார்க்கலாங்களா? புலி அப்படின்னா தானிய களஞ்சியம், கோடு அப்படின்னா கொம்பு, முருகு அப்படின்னா தேன், மள்ளல் அப்படின்னா வளம்.
10வது கேள்வி, நாகசுரம் பற்றிய தகவல்களை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொன்றா பார்க்கலாங்களா? 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீர்த்த ரத்னாகர்ணம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. நாகசுர கருவி ஆச்சா மரத்தில் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்பட்டுள்ளது. சீவாளி மூங்கில் என்னும் புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. இதில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? விடை 4வது பாயிண்ட் மட்டும் தவறுங்க. சீவாளி நாணல் அப்படிங்கிற புல் வகை, அதை வச்சு தான் உருவாக்கப்படுகிறது. இதுதான் தவறு. அடுத்து 11வது கேள்வி, மரவேர் என்பது எந்த வகையான புணர்ச்சி? மரவேர் என்பது எந்த வகையான புணர்ச்சி? இதற்கான விடை, இதில் வந்திருக்கிறது கெடுதல் புணர்ச்சி வந்திருக்கு. மரம் கூட்டல் வேர் மரவேர். அப்படிங்கிறது கெட்டு விட்டது, அதாவது நீங்கி விட்டது. அதனால் இதில் வந்திருக்கிறது கெடுதல் புணர்ச்சி. அடுத்து 12வது கேள்வி, கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என்னும் நூல் என்ன? 10 சிற்பத் தொழிலுக்கு உறுப்பானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம். அப்படி சொல்லக்கூடிய நூல் திவாகர நிகண்டு. திவாகர நிகண்டு. 13வது கேள்வி, யாளி என்ற விலங்கு யார் கால சிற்பங்களில் காணப்படுகிறது? யாளி அப்படிங்கிற விலங்கு யார் கால சிற்பங்களில் இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? பல்லவர் கால சிற்பங்களில் தான் யாளி அப்படிங்கிற விலங்கு இருக்கிறது. பல்லவர்கள். அடுத்து 14வது கேள்வி, பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கரிக்குருத்துனா யானை தந்தம், துவரைனா பவளம், விசும்புன்னா வானம், குருளைனா குட்டி. அடுத்து 15வது கேள்வி, அதிர புகுத கனா கண்டேன். யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? இது பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு வினாங்க. யார் கனவில் யார் அதிர புகுந்தார்? இதற்கான விடை, ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். ஆண்டாளின் கனவில் கண்ணன் புகுந்தான். அடுத்து 16வது கேள்வி, இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதில் இருக்கிற பிழையை திருத்தி எழுதணும். போட்டனர்னு சொல்லலாமா? போட்டனர்னு சொல்லக்கூடாது. இதற்கான விடை வேய்ந்தனர் என்பதுதான் சரி. வேய்ந்தனர். 17வது கேள்வி, யார் கால குடைவரை கோவில்களின் நுழைவு வாயிலின் 2 பக்கங்களிலும் காவலர்கள் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டுள்ளன? யாருடைய காலத்தில் கோவிலுடைய நுழைவாயுவில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் காவலர்கள் நிற்கிற மாதிரி சிற்பங்கள் இருக்கும், அதை உருவாக்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பல்லவர் காலங்க. பல்லவர் கால சிற்பங்களில் தான் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18வது கேள்வி, பொறுத்துக. புணர்ச்சி அடிப்படையில் கேட்டிருக்காங்க, இதை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? கலை கூட்டல் அழகு கலை அழகு, இப்படி வந்தால் அது உயிரீறு. மண் கூட்டல் குடம் மண் குடம், இது மெய்யீறு. வாழை கூட்டல் இலை வாழை இலை, இது உயிர் முதல். வாழை கூட்டல் மரம் வாழை மரம், இது மெய் முதல். அடுத்து 19வது கேள்வி, முருகு என்னும் சொல்லின் பொருளில் பொருந்தாதது என்ன? முருகு அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? முருகு அப்படின்னா தேன், மனம், அழகு இதை குறிக்கும். வளம் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. வளம் என்பது வராது. 20வது கேள்வி, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார். இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்ன? இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவக அணி தான் வந்திருக்கு. 21வது கேள்வி, பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் பொருந்தாதது எது? பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கிற இடங்களில் பொருந்தாதது பிள்ளையார்பட்டி வராதுங்க. காஞ்சிபுரம், மாமல்லபுரம், திருச்சி மலைக்கோட்டை எல்லாமே பல்லவர் கால சிற்பங்கள் இருக்கிற இடம். பிள்ளையார்பட்டி என்பது பாண்டியர்களுக்கு வரும், பல்லவர்களுக்கு வராது. அடுத்து 22வது கேள்வி, ராவண காவியம்
காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர் யார்? ராவண காவியத்தை பற்றி இப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா. 23வது கேள்வி. திருநாதர் குன்றில் ஒரு பாறையின் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை யாவை? திருநாதர் குன்றுன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அங்கே ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்கள் இருக்குது. அந்த சிற்பங்கள் யாரோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அதில் இருக்கிறது தீர்த்தங்கரர் உருவங்கள். 24 தீர்த்தங்கரர் இருக்காங்க. அவங்களுடைய உருவங்கள் தான் அங்கே இருக்குது. அடுத்து 24வது கேள்வி. பொறுத்துக. விகாரங்களை வச்சு பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு இத்து, இது தோன்றல் விகாரம். பல் கூட்டல் பசை, பற்பசை, இது திரிதல் விகாரம். புறம் கூட்டல் 400 கெட்டுவிட்டது, அதனால் இது கெடுதல் விகாரம். அடுத்து 25வது கேள்வி. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், இதில் இருக்கிற மரபு பிழையை நீக்கணுங்க. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டால், இதுக்கான விடை செய்யன்னு வரக்கூடாது, வனைய அப்படின்னு வந்திருக்கணும். கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் என்பது தான் சரி. 26வது கேள்வி. மாளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை எந்த நூலின் மூலம் அறியலாம்? பழங்காலத்தில் மாளிகையில் பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்டிருந்தது. அதை ஒரு நூலில் கொடுத்துருக்காங்க. அது எந்த நூல்னா மணிமேகலை. மணிமேகலை. 27வது கேள்வி. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண், இது ஒரு திருக்குறளுங்க. இந்த திருக்குறளில் வந்திருக்கிற அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன அணி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை ஏகதேச உருவகணி வந்திருக்கு. ஏகதேச உருவக அணி. 28வது கேள்வி. பொறுத்துக. புணர்ச்சிகளை பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பொன் வளைனா இயல்பு புணர்ச்சி. பொன் கூட்டல் வளை, பொன் வளை இயல்பாக புணர்ந்துருக்கு. கல் கூட்டல் சிலை, கற்சிலைன்னு மாறி இருக்குது. அப்போ என்ன நடந்திருக்கு? விகாரம் நடந்திருக்கு, விகார புணர்ச்சி. தே கூட்டல் இலை, தேயிலை. இங்கே என்ன வந்திருக்குன்னா உடம்படுமை புணர்ச்சி வந்திருக்கு. நாடி கூட்டல் யாது, நாடி யாது. இங்கே வந்திருக்கிறது குற்றியலுகர புணர்ச்சி. அடுத்து 29வது கேள்வி. நேற்று தென்றல் காற்று அடித்தது. அடித்ததுன்னு வரக்கூடாதுங்க. இப்படி வந்தால் அது மரபு பிழை. இதைய சரி பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டு. தென்றல் காற்று வீசியது. 30வது கேள்வி. கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யார் காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றது? இதற்கான விடை சோழர் காலத்தில் தான் விரைவாக வளர்ச்சி பெற்றது. சோழர் காலம். 31வது கேள்வி. சரியானதை கண்டறிக. கூற்று புலி கூட்டல் கரி, புளிங்கரி. காரணம் புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர் மெல்லினம் மிகும். இதில் எது சரிங்க? கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 7வது இயல் பகுதியிலிருந்து தேர்வு. நன்றாக படித்து விட்டு வாருங்கள். வீடியோ காலையில் 5 மணிக்கு வந்துடும். இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். இங்கு அப்படிங்கிறது மெல்லினம். இது மிகுமான்னு கேட்டால் மிகும். இதுவும் சரிதான். 32வது கேள்வி. தென்னை மட்டையிலிருந்து நார் எடுத்தார். இது மரபு பிள்ளைங்க. இதை சரி பண்ணுங்க பார்க்கலாம். நார் எடுத்தார்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. தென்னை மட்டையிலிருந்து நார் உரித்தார் அப்படி தான் சொல்லணும். நார் உரித்தார். அடுத்து 33வது கேள்வி. பொறுத்துக. கோவில்களையும் அதை உருவாக்கிய அரசர்களையும் கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? முதலாம் ராசராசன் கட்டியது தஞ்சை பெரிய கோவில். முதலாம் ராசேந்திரன் கட்டியது கங்கை கொண்ட சோழபுரம். 2ஆம் ராசராசன் கட்டியது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். 3ஆம் குலோத்துங்கன் கட்டியது
திரிபுவன வீரேஸ்வரம் கோவில். 34வது கேள்வி, அணில் பழம் சாப்பிட்டது. இது மரபு பிழை. பழம் சாப்பிட்டதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. விடை அணில் பழம் கொறித்தது என்பது சரி. அணில் பழம் கொறித்தது. 35வது கேள்வி, ராவண காவியம் பற்றிய தகவல்களை ஆராய்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். எது கரெக்டு எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். இது கரெக்டு. புலவர் குழந்தை அவர்களால் இயற்றப்பட்டது. இதுவும் கரெக்டு. 5 காண்டங்களை கொண்டது. இதுவும் கரெக்டு. 3000 பாடல்களை கொண்டது. இது தவறு. இதில் இருக்கிற பாடல்கள் 3100 பாடல்கள் கொண்டது. 3100. அடுத்து 36வது கேள்வி, குற்றிய லுகர வகைகளை பொறுத்துக. குற்றிய லுகரங்களை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? வகுப்பு என்பது வன்தொடர் குற்றியலுகரம். மார்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். காது என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். சரி, அடுத்தது 37வது கேள்வியை பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள எந்த ஊரில் நடன முத்திரைகளுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன? புதுக்கோட்டை மாவட்டத்தில் நார்த்தாமலைன்னு ஒரு இடம் இருக்குதுங்க. அந்த இடத்துல நடன முத்திரைகளுடன் கூடிய சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 38வது கேள்வி, கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. இது மரபு பிள்ளைங்க. இதை நீக்குங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? எடுத்து வான்னு சொல்லக்கூடாது, கொய்து வான்னு சொல்லணும். கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரி. அடுத்து 39வது கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. தி ஜானகிராமன் அவரை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்முடைய குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற சேனலில் ஜிகே பகுதியிலேருந்து தினமும் நம்ம கேள்விகளை போட்டுட்ருக்கோம். அதில் ஜிகே வரும். இந்த சேனலில் தமிழ் மட்டும்தான் வரும். அந்த சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமின்னு அடிங்க, யூடியூப்லேயே வரும். சரி, விடையை பார்க்கலாங்களா? தி ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். இது சரி. உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றினார். இது சரி. ஆங்கில அறிவும் சிறந்த இசை அறிவும் கொண்டவர். இது தவறு. என்ன தவறுனா, ஆங்கில அறிவு கிடையாது, வடமொழி அறிவுன்னு வந்திருக்கும். வடமொழி அறிவு. அதனால் இது தவறு. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். இது சரி. அப்போ தவறுன்னு பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்து 40வது கேள்வி, பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்துங்க பார்க்கலாம். சரி, விடையை பார்க்கலாங்களா? மறைமுகம் அப்படின்னா உவமை தொகை. கருமுகில் அப்படின்னா பண்புத்தொகை. வருமலை அப்படின்னா வினைத்தொகை. கரை பொருள்னா 2ஆம் வேற்றுமை தொகை. 41வது கேள்வி, யார் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது? இதற்கான விடை சோழர்களின் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 42வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. ஆண்டாள் அவங்கள பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது சரின்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? திருமாலை வழிபட்டவர்கள் ஆழ்வார்கள், கரெக்டு. ஆழ்வார்கள் மொத்தம் 12 கரெக்டு. 12 பேர் இருப்பாங்க. ஆழ்வார்களில் ஆண்டாள் மட்டும் பெண், இது கரெக்டு. ஆண்டாள் திருமங்கையாழ்வாரின் வளர்ப்பு மகள், இது தவறு. ஆண்டாள் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள். பெரியாழ்வார், திருமங்கையாழ்வார் கிடையாது, பெரியாழ்வார். அடுத்து 43வது கேள்வி, நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு உள்ள இடம் எது? நாயக்கர் கால சிற்பக்கலை நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு உள்ள இடம் கோயம்புத்தூரில் இருக்கிற பேரூர் சிவன் கோவில். பேரூர் சிவன் கோவில்.
நாயக்கர் காலத்துடைய உச்சநிலை படைப்பு. 44வது கேள்வி, யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் திருக்குறளுக்கு உரை எழுதினார் குழந்தை? இதற்கான விடை தந்தை பெரியார். தந்தை பெரியார். 45வது கேள்வி, சரியானதை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. கூற்று, ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி எனப்படுகிறார். காரணம், திருவெம்பாவை, நாச்சியார் திருமொழி போன்ற நூல்களை எழுதினார். இதில் எது சரிங்க? விடையை பார்க்கலாங்களா? சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் கரெக்டு. ஆனால் காரணம் தவறு. ஆண்டாள் திருப்பாவை தான் எழுதியிருப்பாங்க, திருவெம்பாவை எழுதியிருக்க மாட்டாங்க. நாச்சியார் திருமொழி கரெக்டு. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர் யார்? மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுங்க. சரி, ஓகே. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும் சரி. கூற்று மட்டும் சரி. 46வது கேள்வி, எந்த மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக உள்ளன? எந்த மதத்தில் இருக்கிற சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரம், அளவுக்கு மீறிய பருமன் கொண்டதாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை சமண மதங்க. சமண மத சிற்பங்கள் அந்த மாதிரி இருக்குது. இது வந்து எக்ஸாமில் வந்த கேள்விங்க. 2022 கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது குரூப் 4 வந்த கேள்வி. 47வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொருத்தணும். விடையை பார்க்கலாங்களா? எருதுக்கோடு அப்படின்னா 6ஆம் வேற்றுமை தொகை கரெக்டு. கரை போருனா 2ஆம் வேற்றுமை தொகை கரெக்டு. மலர்கண்ணி அப்படின்னா 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. செவிகள் உணவான அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகை. அடுத்து 48வது கேள்வி, தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை அமைத்துள்ள இடம் எது? தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரியை அமைத்துள்ள இடம் மாமல்லபுரம். மாமல்லபுரம். அடுத்து 49வது கேள்வி, நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? நாச்சியார் திருமொழி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது? இதற்கான விடை 143 பாட்டு இருக்குதுங்க. 143. 50வது கேள்வி, சாகித்திய அகாதமி விருது பெற்ற நூல்களை பொறுத்துக. பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? சக்தி வைத்தியம் எழுதியவர் தி. ஜானகிராமன். முதலில் இரவு வரும் எழுதியவர் ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்திரன். அன்பளிப்பு கு. அழகிரிசாமி. 51வது கேள்வி, உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் பொருந்தாதது. தமிழ்நாடு அரசு அமைச்சிருக்குதுங்க உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி இடங்கள். அதை இங்கே கொடுத்துருக்கேன். இதில் பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் வராதுங்க. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை போன்ற இடங்களில் இருக்குது. மாமல்லபுரத்தில் இல்லை. 52வது கேள்வி, ஆண்டாள் யாருடைய வளர்ப்பு மகள்? முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், பெரியாழ்வார் அவருடைய வளர்ப்பு மகள். 53வது கேள்வி, இலக்கண குறிப்பை பொறுத்துக. இலக்கண குறிப்பை பொறுத்துங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாங்களா? பைங்கிளி அப்படின்னா பண்புத்தொகை. அதிர்குரல் அப்படின்னா வினைத்தொகை. கடிகமல்னா உரிச்சொற்றொடர். மன்னிய அப்படின்னா பெயரெச்சம். அடுத்து 54வது கேள்வி, கடைசி கேள்விங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டு 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற 7வது இயல் பகுதியிலிருந்து தேர்வு. நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைக்கு காலையில் கரெக்டாக 5 மணிக்கு வீடியோ வந்துடும். சரி, 54வது கேள்வியை பாருங்கள். ஒரே பாறையில் 24 தீர்த்தங்கரர்களின் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம் எது? முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம். விடையை பார்க்கலாங்களா? திருநாதர் குன்று அப்படிங்கிறது கரெக்டு. திருநாதர் குன்று. இங்கே தான் 24 தீர்த்தங்கரருடைய உருவங்கள் புடைப்பு சிற்பமாக செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய டெஸ்ட்டு சிறப்பாக முடிந்தது. எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நாளைய தேர்வுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க. நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.